வசனம் தியானிக்கையில் இதயமது ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். Praise the Lord. I welcome you all for this wonderful video. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 19:14 சொல்லப்படுகிற வார்த்தை, கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்துக்கு பிரியமாய் இருப்பதாக என்று தாவீது சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் எத்தனையோ வார்த்தைகள் பேசுகிறோம். பேசுகிற வார்த்தைகளையே நாம் தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம். எதை நாம் தியானிக்கிறோமோ அந்த தியானம் நம்முடைய வாழ்க்கையை சக்சஸ்க்கு நேராக, வெற்றிக்கு நேராகவும் செழிப்புக்கு நேராகவும் நடத்துகிறது என்று யோசுவா 1:8 சொல்லப்படுகிறது. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், இந்த நியாய பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அதாவது சொல்றாரு, வசனம் நம்முடைய வாயை விட்டு பிரியாம இருக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம எத்தனையோ ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்கிறோம். அதுல பெரும்பான்மையாக அதிகமாக நாம் பேச வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேசணும். எதை நாம் பேசுகிறோமோ அதையே நாம் தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம். சங்கீதம் 1:3 சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் காணப்படுவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதுலயும் 8வது வசனம், 1வது அதிகாரம் 8வது வசனம் யோசுவால சொல்றாரு, எல்லா உன்னுடைய வழியை நீ வாய்க்க பண்ணுவாய்னு சொல்ற. நிறைய பேருக்கு சில காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறது அவங்க வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசாமல் இருப்பது. அநேக நேரத்துல நம்ம வசனங்களை கேட்கிறோம், ஆனா வார்த்தையை பேசுவது கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசுறீங்களோ அததான் உங்களுடைய தியானமா மாறும். சோ மெடிடேஷன் என்பது ஏதோ கண்களை மூடிக்கொண்டு நாம் வசனத்தை ஞாபகப்படுத்தி பார்ப்பது அல்ல. எவைகளை நாம் பைபிள் படிக்கும் பொழுது நம்ம சத்தமா நம்ம வாசிக்கும் போது, அல்லது வாகனங்கள்ல போகும்போது, வீடுகள்ல இருக்கும்போது, வேலை செய்கிற நேரத்தை, மற்ற நேரங்களில நாம் கர்த்தருடைய வார்த்தையை அதிகமா நம்ம பேசும்போது அதையே நாம தியானிப்போம். இதுல நான் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க. ஜாஷுவா 1:8 இங்கிலீஷ்ல இருந்து உங்களுக்கு படிக்கிறேன் நானு. For then you will make your way prosperous and then you will have good success. Prosperity and success உங்க லைஃப்ல நீங்க பார்க்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய வாயிலிருந்து அறிக்கை பண்ணிட்டே இருங்க. அதையே மெடிடேட் பண்ணுவீங்க. And then you will make your life prosperous and then you will make your life success. May the Lord bless you. I wish you all good success. God bless you. Thank you.